ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருப்பாகாமல் இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க, ப்ரௌன் கலரில் வர வரையும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்காவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா நமக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. தண்ணிலாம் சேர்த்தோம்னா நல்லா குழஞ்சி போயிடும் கத்திரிக்காய். ஸோ நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் நமக்கு வந்து, ஏன்னா சின்ன சின்னதாக வேறு நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான், நமக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எண்ணெய் மிதக்க இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. சிம்பிளாக வெறும் 50 மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்.